வணக்கங்க. இன்னைக்கு வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம். எதுக்காகனா, இப்போ உலகமே வந்து கொரோனானே அதை பற்றியே மட்டுமே பேசிகிட்ருக்கு. எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். ஸோ நம்மளும் வந்து தற்காத்து கொள்ளணும். ஸோ அதுக்காக நோய் சக்தி அதிகரிக்கிறதுக்காக இந்த கஷாயம் வந்து எப்படி தயாரிக்கலான்றது சொல்கிறோம். இதில் வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு சைஸ் இஞ்சி வந்து இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கல் உப்பு, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, இது வந்து வேப்பங்கொழுந்து. இந்த சைஸில் தான் இருக்கும் வேப்பக்கொழுந்து, பார்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் வேப்பக்கொழுந்து, அதுக்கப்புறம் ரெண்டு லவங்கம், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த கிருமி நாசினியாக இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நோய் தொற்றுல நுரையீரலில் இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் வந்து வெளியேற்றிடுது. அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து நம்ம எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கலாம். நிறைய பயன் வந்து அதில் தருது. என்னென்னு பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை நோயில் வந்து அவதிப்படுறவங்க கண்டிப்பாக ஒரு கிளாஸ் எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய மருத்துவ பயன் வந்து எலுமிச்சம் வந்து தருது. அதே மாதிரி இஞ்சி வந்து எதுக்காக இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, செரிமானத்துக்காக வந்து இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லவங்கம் வந்து எதுக்காக மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கல்லீரல் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை வந்து வெளியேற்றிடும். அதுக்காக தான் இது வந்து லவங்கம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான்வெஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் பர்பஸ்க்காக வந்து இந்த லவங்கம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி கொஞ்சோண்டு வேப்பங்கொழுந்து, வேப்பிலைனாலே வந்து கிருமி நாசினினா. இப்போ வந்து மோஸ்ட்டாக உங்களால் முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டில் வந்து வேப்பிலை மரம் இருந்ததுன்னா வேப்பிலையை அரைச்சி வெளியே வாசலை தெளிங்க. அப்படியும் இல்லையா, மஞ்சள் தண்ணி கலந்து வெளியே வாசப்படியில் வந்து தெளிங்க. நம்மளோட முன்னோர்கள் வந்து அப்பயே சொல்லியிருக்காங்க. எதுக்காக வந்து நம்ம வீட்டு வாசப்படியில் வந்து லெமன் வந்து கட் பண்ணி வைக்கிறோன்னா, வெளியேருந்து வரக்கூடிய பாக்டீரியாஸை வந்து இது வந்து காற்றுலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாஸை வந்து உள்ளே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். வீட்டுக்குள்ளே வந்து இது வந்து விடாது. அதே மாதிரி வேப்பிலையும் அதே வேலையை தான் செய்யுது. வெளியே வந்து வேப்பிலை சுருக்கிறது வந்து வெளியேருந்து வரக்கூடிய கிருமியை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இது எல்லாமே போட்டு வந்து நம்ம வந்து ஒரு கஷாயமாக ரெடி பண்ணி குடிக்க போகிறோம். 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த 1 லிட்டர் தண்ணி வந்து இந்த எல்லாமே இதில் போட்டு இந்த 1 லிட்டர் தண்ணி வந்து 1/2 லிட்டராக ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குடிக்க போகிறோம். மெயினாக இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக தான். இதனால் வந்து கொரோனா வைரஸ் வந்து குணப்படுத்திடலான்னு சொல்லலை, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதுக்காக தான் எல்லாமே போட்டுறேன். நான் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த தோலோடு தான் நான் போட்டிருக்கேன். இஞ்சி, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு வேப்பங்கொழுந்து, அதே மாதிரி ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த 1 லிட்டர் தண்ணி வந்து 1/2 லிட்டர் ஆகட்டும். இது போட்டு இது வந்து டெய்லியுமே வந்து குடிக்கலாம், தப்பே இல்லை. எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆன்டிபாடிஸை தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆன்டிபாடிஸ் தான் செய்யுது. ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கஷாயம் வந்து ரெடி பண்ணுறோம். டெய்லி 2 வேளை குடிக்கலாம். அப்படியும் இல்லையா உங்களால் 1 வேளை குடிங்க. அதே மாதிரி இது சொன்னதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் செய்யுங்க. தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து வாசப்படியில் தெளிங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட வேப்ப மரம் இருந்ததுன்னா வேப்பிலை அரைச்சி வெளியே வாசலில் தெளிங்க. பாருங்கள், இப்போ 1 லிட்டர் தண்ணி வந்து நல்லா சுண்டி 1/2 லிட்டர் தண்ணி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்காக இந்த கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண கஷாயத்தை வந்து நான் ஃபில்டர் பண்ணி டம்ளரில் வச்சுருக்கேன். ஒருத்தங்க வந்து பெரியவங்க வந்து 1/2 கிளாஸ் டம்ளர் வந்து கண்டிப்பாக குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 வேளை அப்படின்னா 2 வேளை குடிக்கலாம். இது வந்து எங்கள் நாத்தனார் வந்து போட சொன்னாங்க. அண்ணி இந்த கஷாயம் வந்து போடுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்காக இந்த கஷாயம் போடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக இன்றைக்கி வந்து இந்த கஷாயம் வந்து நாங்கள்